குற்றவாளிகளை போலீஸால பிடிக்க முடியாது, ஆனா குரங்கால பிடிக்க முடியும்னு குரங்கு கிட்ட மிஷினை கொடுக்குறாங்க ஒரு மானங்கட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட். இந்த குரங்க குளிப்பாட்டவும் அலம்பி விடவும் எடுபுடு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இவர் ஒரு சிஐஏ ஏஜென்ட்னு இவரோட பொண்ணு கூட தெரியாது. தெரிஞ்சு அசிங்கமா போயிடும். நான் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜர்னு பொண்ணை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு போண்டா ஒரு டீ போட்டு கொடுக்க கூட இவருக்கு பொண்டாட்டி இல்ல. குரங்கு கூட சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு பூமர் அங்கிள் ஒரு பெரிய மலையை உடைச்சி ஆராய்ச்சி பண்ண பாக்குறான். ஆனா அந்த மலையை உடைக்க இவங்கிட்ட மிஷின் இல்ல. நம்ம ஹீரோ தான் முட்டாளு, ஆனா அவரோட பொண்ணு புத்திசாலி. ஸ்கூல் காம்படிஷன்ல எந்த பொருளையும் உடைக்கிற அளவுக்கு ஒரு மிஷினை இவ கண்டுபிடிக்கிறா. உடனே பூமர் அங்கிள் இவளை வச்சு அந்த பெரிய மிஷினை உருவாக்க உனக்கு ஸ்காலர்ஷிப் நான் வாங்கி தரேன்னு சொல்லி இவளோட டேடி மாதிரியே நினைச்சு இவளை ஏமாத்தி இவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான். இவரும் பொண்ணை கண்டுபிடிக்க குரங்கு கிட்ட பிச்சை கேக்குறாரு. ஆனா அந்த குரங்கு பொண்ணை கண்டுபிடிக்காம அந்த அங்கிள் கீப்பா வச்சுட்டு இருக்கிற பொம்பளைய கண்டுபிடிக்குது. நைட்டி போடாத லேடி கிட்ட மகளை கடனா கேக்குறாரு. ஆனா அவ அங்கிளை விட்டுட்டு வந்துட்டு, ஆனா குரங்கு இவளோட பிகினிங்க பார்த்துட்டு சைட் அடிக்குது. இவளை கீப்பா வச்சுக்கலாமான்னு இது யோசிக்குது. வில்லனோட பெரிய கை இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. 50 பேர் போனா கூட அவனை பொழக்க முடியாது. ஆனா இந்த குரங்கு ஒரே அடியில அவனை உட்கார வைக்குது. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. அதை விட கொடுமை, இந்த நாட்டோட ஜனாதிபதி குரங்குக்கு கால் பண்ணி இந்த உலகத்தை நீ தான் காப்பாத்தணும்னு பிச்சை கேட்பான். ஏண்டா டேய், நீ ஜனாதிபதியா இல்ல பிச்சைக்காரனா? போற போக்க பார்த்தா குரங்கு கூட ஜனாதிபதியா ஆயிடும் போல. டேடி மகளை காப்பாத்த சூப்பரா பிளான் பண்ணுவாரு, ஆனா ஃபைல் ஆயிடும். ஆனா குரங்கு மட்டமான பிளான தான் போடும், பாஸ் ஆயிடும். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த குரங்கு ஒரு ஜூல வேலை செய்யும். அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே இதுக்கு ஜால்ரா தட்டுவாங்க, அடிமையா இருப்பாங்க. இந்த குரங்கோட பேச்சை தான் இவங்களே கேட்பாங்க. ஆனா இந்த கூட்டத்திலேயே புத்திசாலினா அது வில்லன் தான். ஏன்னா அவன் மட்டும்தான் இந்த குரங்கோட பேச்சை கேட்கவே மாட்டான். இவ்வளவு ஏன், ஒரு போதி தர்மர் இந்த குரங்குக்கு வணக்கம் வைப்பாரு. நடக்காத குரங்கு பறக்குது, 4 பேரை போட்டு பொழகுது. ஒரு வழி அந்த குரங்கு நம்ம ஹீரோவோட மகளை காப்பாத்திச்சா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. 2011 ரிலீஸான கில்லர் எலைட். பணம் கொடுத்தா பிளான போட்டு தள்ளுவாங்க நம்ம ஹீரோவும் அவரோட அங்கிளும். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த தொழில வேண்டான்னு முடிவு பண்ணி காட்டுக்குள்ள ஒரு வீடை கட்டிக்கிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சொந்தக்கார பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவரோட அங்கிளை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. நான் சொல்ற ஆளுங்களை நீ போட்டு தள்ளினால் மட்டும்தான் உன் அங்கிளை நீ உயிரோட பார்க்க முடியும்னு ஒரு டீல போடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்டயே சண்டை போட்டு அங்கிளை காப்பாத்த பாக்குறாரு. ஆனா முடியல. வேற வழி இல்லாம அவங்க சொல்ற ஆட்களை இவரு போட்டு தள்ள பிளான் பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஆட போற ஆடுபோலி ஆட்டம் என்னன்னு படத்தை முடிக்கிறாங்க. போர் அடிக்காத ஒரு படம் அடுத்து என்னன்னு போயிட்டே இருக்கும். எதிரிகளை இவர் போட்டு தள்ள பிளான் பண்ணுவாரு. அந்த சீன் எல்லாமே அல்டிமேட்டா இருக்கும். ஒரு சில இடங்கள்ல பலாப்பழத்தை சாப்பிடுவாங்க, அதனால ஜாக்கிரதை. வேலை வெட்டிக்கு போகாம அண்ணனோட காசுல பெண்களுக்கு பலாப்பழம் வாங்கி தராரு நம்ம ஹீரோ. இவரோட அண்ணன் நேவில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கேயே தம்பிக்கும் ஒரு வேலை வாங்கி கொடுக்குறான். ஆனா இவன் வந்த வேலைய பார்க்காம முதலாளிக்கு சல்யூட் அடிக்காம அவரோட பொண்ணுக்கு சைட் அடிச்சு அவளை உசார் பண்ணிட்டான். ஒரு பக்கம் ஏலியன்கள் இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு ஆராய்ச்சி டீம் ஒரு புதுசா கண்டுபிடிச்ச ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒலியை அனுப்புறாங்க. அந்த சவுண்டை கேட்டு ஏலியன்கள் பூமிக்கு வராங்க. கடலை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து பூமியையே இவங்க அழிக்க பாக்குறாங்க. இதுக்கு நடுவுல கடலை மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் ஏலியன்களை அழிச்சு பூமியை காப்பாத்தினார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். சிஜி ஒர்க்லாம் அல்டிமேட்டா இருக்கு. அங்கங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வேற மாதிரி இருக்கு. அங்கங்க இவங்க பிளான் போடுவதும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஓடி இருக்க வேண்டிய ஒரு படம் தான். ஆனா ஏன் இந்த படம் ஓடலன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. பெரிய பட்ஜெட்ல இந்த படத்தை உருவாக்குனாங்க, ஆனா அந்த அளவுக்கு இந்த படம் கலெக்ட் பண்ணல. இருட்டில் எரிவான், பகலில் மறைவான், அவன்தான் கால பைரவன். இந்த பைரவன் தொழில எனக்கு வேண்டான்னு இவரு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஒரு டெவில் வில்ல ஒரு ஐட்டம் லேடிய கர்ப்பமாக்கிட்டான். இவளுக்கு பிறந்த பையனை டெவிலுக்கு தலைவனாக்க இவன் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த ஐட்டம் லேடி என் பையனை தரமாட்டேன்னு இவ அடம் பிடிக்கிறா. ஏண்டி, உனக்கு பையன் கொடுத்ததே நானு, நீ எனக்கே பையனை தரமாட்டியான்னு ஒரு டீமை வச்சு பையனை கிட்னாப் பண்றான். இதுக்கு நடுவுல நம்ம எடரிஸ் எல்பா டெவிலோட திட்டத்தை முறியடிக்க பாக்குறாரு. ஆனா இவரால முடியல. டெவில் அடுக்க இன்னொரு டெவில் தான் முடிவு பண்ணி நம்ம கோஸ்ட் ரைடர் கிட்ட எல்பு கேக்குறாரு. நீ மட்டும் அந்த பையனை காப்பாத்துனா கால பைரவன் தொழிலை விட்டுட்டு போக நான் உனக்கு உதவி பண்றேன்னு ஒரு டீல போடுறாரு. ஆனா இவங்க கதை திரைக்கதையை எழுதாம ஏனோ தானான்னு எடுத்து வச்சிருக்காங்க. சிஜி ஒர்க்கும் அந்த அளவுக்கு நல்லாவே இல்ல. அங்க இங்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. தமிழ் டப்பிங் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். கோஸ்ட் ரைடர் எ ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ் எரிமலை. நம்ம ரேட்டிங்